ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம இந்தியன் எக்கனாமியில் இருக்கக்கூடிய சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு நோட்ஸ் பார்த்திங்கன்னா பாலிட்டி புக்கில் இருக்கும். ஸோ நம்ம அது போக உள்ளது எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ ஒரே நோட்ஸாக நம்ம பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், சமூக நீதி. நீதினா என்னது? சமூகத்தில் உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே சமமான நீதி வழங்குறது. ஸோ அதுக்குள்ளே டெஃபினிஷன் பாருங்கள். தங்கள் மீதான மேலாதிக்கத்தை மறுத்து தங்களுக்கு உரிய உரிமைகளை சமமாக பெற்றிட நடத்துகிற போராட்ட உணர்வினையே என்னன்னு சொல்கிறோம்? சமூக நீதி. அதாவது நமக்கு மக்கள் தங்கள் மீது ஏதாவது மேலாதிக்கம் திணிக்கப்படுகிறது அப்படின்ற பட்சத்தில் அதை மறுத்து இது எனக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனக்கான உரிமைக்காக போராடக்கூடிய போராட்ட உணர்வு தான் இதை சொல்கிறோம் சமூக நீதி அப்படின்னு சொல்கிறோம். சமூகத்தில் கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நலிந்த பிரிவினருக்கு சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகளையும் அரசமைப்பு சட்ட வழிகாட்டுதலின்படியே அரசு என்ன செய்கிறாங்க? வழங்கி வராங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது, அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் தன்னிறைவு பெற்ற சமூக வளர்ச்சிக்கு என்ற சமூக நீதியை அடித்தளமாக கொண்ட சிறப்பு ஏற்பாடுகள் இன்றியமையாத தேவையாக உள்ளது. அதாவது எதுக்குன்னு பாருங்கள், எல்லா தரப்பினர் மற்றும் தன்னிறைவு பெற்ற சமூக வளர்ச்சிக்கு, இது ரெண்டுக்கும் அடித்தளமாக எது? சமூக நீதியை தான் அடித்தளமாக வைத்து சிறப்பு ஏற்பாடுகள் தேவையான ஏற்பாடுகளை தேவையாக செய்ய உள்ளது. அடுத்தது பாருங்கள், சமூக படிநிலைகளின் பின்புலம். ஸோ இதோடைய பின்புலம் முதல்ல இது எங்கேருந்து வர ஆரம்பிச்சது இந்த சமூக நீதின்றது? முதல்ல பார்த்திங்கன்னா அப்போவே என்னென்னா இந்தியாவில் வருண படிநிலை அமைப்பு அப்படின்றது பின்பற்றப்பட்டிருக்கிறது அந்த காலத்துலேயே. ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சதுர் வர்ண அமைப்பு அல்லது 4 வர்ண அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதில் எதெல்லாம் வர சொல்கிறாங்க பாருங்கள். அந்த 4 படிநிலை அமைப்பில் அந்தனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். ஸோ இவ்வாறு அப்பொழுதே என்ன செஞ்சுருக்காங்க? பிறப்பு அடிப்படையில் பாகுபாடு அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ இந்த வர்ண அமைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு தனி மனித மாண்புகளையும் உரிமைகளையும் என்ன செய்கிறது? மறுக்கிறது. பிறப்பின் அடிப்படையில் என்ன செய்கிறது? உரிமைகளை மறுக்கிறது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரியான கண்காணிப்பு முறைகளையும் சட்டப்பூர்வ நீதி வழங்கும் முறையையும் கடைபிடித்து வருகிறது. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அரசு சட்டம் என்னது? நம்மளுடைய இந்திய அரசு சட்டம் மூலமாக எல்லாருக்கும் இந்தந்த உரிமைகள் இருக்குது, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள்னு எல்லாமே இருக்கு இல்லையா தனித்தனியாக. ஸோ அந்த மாதிரியான சட்டமுறைகள் மூலமாக நீதி வழங்கும் முறையை பின்பற்றி வருகிறாங்க. ஸோ அவ்வாறு வழங்கப்பெறும் நீதி வர்ண வர்க்க வேறுபாடுகளை களைவதுடன் சமத்துவ கண்ணோட்டத்துடனும் அமைந்திருக்கிறது எனலாம். ஸோ நீதியை மட்டும் வழங்க முடியாது, சமத்துவத்தையும் என்ன செய்யணும்? பேணணும் நாட்டுக்குள்ளே. அப்போ சமத்துவ கண்ணோட்டத்துடன் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமானது அமைந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் பாருங்கள், மக்களாட்சி நெறிமுறைகளின்படி பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளித்து அவர்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையினை பாதுகாக்கிறது. ஸோ பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் என்ன செய்யுது? இந்த சட்டத்தின் மூலமாக என்ன செய்ய முடியுது? அவங்களுக்கான அதிகாரத்தை ஈக்குவலாக கொடுத்து எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு உதவுது. ஸோ இந்த அரசமைப்பு சட்டம் 1949 படி பிரிவு 15/4 இதில் என்ன சொல்கிறது பாருங்கள், சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதி அல்லது மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்காக, ஸோ இவர்களுடைய முன்னேற்றத்திற்காக சிறப்பு திட்டம் உருவாக்குறதுக்கு என்ன வேணாலும் இவங்களுடைய முன்னேற்றத்துக்காக என்ன செஞ்சுக்கலாம்? சிறப்பான திட்டங்களை உருவாக்கிக்கலாம். அதுக்கு 29/2 அப்படின்ற விதிப்படி எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுது இந்த விதி. அடுத்தது பாருங்கள், பிரிவு 16/4 இதில் என்ன சொல்லுது பாருங்கள், அரசு பணியில் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு வழங்க மேற்கொள்ளப்படும் செயல்களுக்கு இந்த விதி என்ன செய்யாது? தடையாக இருக்காது. ஸோ அந்த விதியின்படி என்னது? அரசு பணி கவர்மெண்டில் ஜாப் ஆகிறதுக்காக என்னது? எல்லா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பணி நியமங்களை அவங்களுக்கான இடஒதுக்கீடு எல்லாருக்குமே அவங்களுக்கான இடஒதுக்கீடு வழங்குறதுக்காக வரக்கூடிய விதி தான் என்னது? 16/4. அடுத்து பாருங்கள், இன மத மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் நடந்திருக்கு. ஸோ சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் எப்பொழுது நடைபெற்றிருக்கு பாருங்கள்? 1992 டிசம்பர் 18 நடந்திருக்கு. இதோடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ சிறுபான்மை மக்கள் தனிப்பட்ட முறையிலும் பொது வாழ்விலும் எந்த வகையான பாகுபாடும் குறுக்கீடுமின்றி சுதந்திரமாக தங்கள் பண்பாட்டை, அதாவது எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரமாக என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்களுக்குன்னு உள்ள ஒரு பண்பாடு இருக்கும். ஸோ அதையும் தங்களுடைய மதத்தை கடைபிடிக்கவும், அதை பிரச்சாரம் செய்யவும், அந்த மொழியை அவங்க என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியை பயன்படுத்தவும் அவங்க என்ன செய்கிறாங்க, உரிமை பெற்றவங்களாக ஆகுறாங்க. சிறுபான்மை மக்கள் தங்களுக்கான அமைப்புகளை உருவாக்கவும் பராமரிக்கவும், ஸோ தனக்குன்னு தேவையான எந்த ஒரு அமைப்பு வேணாலும் அவங்க உருவாக்குறதுக்கும் அவங்க அதை பராமரிக்கிறதுக்காக உரிமையும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சிறுபான்மையினர் தங்கள் வரலாறு, மரபுகள், மொழி மற்றும் பண்பாடு பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளவும், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பண்பாடு, மரபு, அவங்க பேசக்கூடிய மொழின்னு இருக்கும். ஸோ அது தொடர்பான தகவல்களை, அது தொடர்பான அறிவை வளர்த்து கொள்ளவும், அவங்களுடைய சமுதாயம் மொத்தமும் அதை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அதுக்கு தேவையான வாய்ப்புகள் அந்த மக்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும், அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஏற்கனவே உள்ள மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரத்திற்கு இந்த பிரகடனம் எந்த வகையிலும் ஊறு விளைப்பதாக அமையக்கூடாது. அதேமாதிரி ஆல்ரெடி அரசமைப்பில் சொல்லப்படக்கூடிய மனித உரிமைகள், அவங்க மக்களுடைய அடிப்படை சுதந்திரம் இருக்கு இல்லையா, அதில் எந்த விதமான பிரச்சனையும் மக்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பிரகடனமானது அமைந்திருக்கிறது. அடுத்தது பாருங்கள், சிறப்பு முன்னுரிமைக்கான தேவைகள். நாட்டில் கண்டிப்பாக எல்லார்ட்டையுமே என்ன இருக்கணும், சமத்துவம் இருக்கணும். ஸோ சமத்துவம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான அந்த மக்களுக்கு என்னென்ன சிறப்பு முன்னுரிமைகள் இருக்கணும், அதுக்கான தேவைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சமூக அடையாளங்களை முன்னிறுத்தி ஒருவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது அநீதி. அதுவே சமத்துவமின்மையை உருவாக்க வழிகோலுகிறது. ஸோ ஒருவருக்கு எல்லா விஷயங்கள்லேயும் வாய்ப்பு கிடைக்கணும். அப்படி தனக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றது இந்த இடத்துல என்ன ஆகுதோ, அந்த மனுஷனுக்கு அநீதியாக ஆகுதோ. ஸோ அப்போ தான் அந்த இடத்துல எது உருவாகுது, சமத்துவமின்மை அப்படின்றது உருவாகுது. ஸோ எந்த மாதிரி வேறுபாடுகளில் பாருங்கள், இனம், மொழி, சாதி, பாலின, மத வேறுபாடுகளால் மனிதர்கள் எல்லாருமே தங்களுடைய தனித்துவமான திறமையை முன்னெடுத்து சென்று வாழ்வில் வெற்றி பெறதுக்காக சம அளவில் என்ன செய்யணும், எல்லா மக்களுக்குமே இந்த பாகுபாடு அப்படின்றது எதுவுமே இல்லாமல் அவங்கவுங்களுடைய திறமையை முன்னெடுத்து சென்று அவங்கவுங்களுடைய திறமைக்கு தக்கன அவங்க வாய்ப்புகள் பெற்று வெற்றி பெறணும். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னாங்க. மக்களாட்சி அரசுகள் தனது நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான குடியுரிமையை வழங்கி வருகின்றன. ஸோ எந்தெந்த நாடுகளெல்லாம் மக்களாட்சி அரசு பின்பற்றப்படுகிறதோ அங்கே பார்த்திங்கன்னா நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான குடியுரிமை தான் இருக்குது. இந்த குடியுரிமைன்றது எதெல்லாம் மக்களுக்கு வந்துடுது பாருங்கள், அவங்களுடைய வாக்குரிமை, கருத்துரிமை, இணைந்து செயல்படக்கூடிய உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, வழிபாட்டு உரிமை. ஸோ இது எல்லாத்துக்குமான உரிமை தான் அவங்களுடைய குடியுரிமை அப்படின்றது. ஸோ அந்த குடியுரிமைன்றது அவங்களுக்கு நல்லதாகவே கிடைக்குது அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்கள், விரிவாக்கப்பட்ட கல்வி. ஸோ ரெண்ட் லைன் அப்படின்றவர் தனது மாத இதழின் இணையத்திற்கு சென்று அங்கே நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்த்தியா சென், அதாவது அவருடைய இணையத்திற்கு செல்கிறாரு அவருடைய மாத இதழில். அங்கே அமர்த்தியா சென் அப்படின்றவருடைய கட்டுரை ஒன்று இருக்குது. எதுனா, பாலின பாகுபாட்டின் பல்வேறு முகங்கள் அப்படின்ற ஹெட்டிங்கில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் 7 விதமான பாகுபாடுகளை பற்றி பட்டியலிட்டிருக்கார். அதுவும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அது எதெல்லாம் பாருங்கள், அமர்த்தியா சென் அவர்களுடைய கட்டுரையில் உள்ளது. இறப்பில் பாகுபாடு, பிறப்பில் பாகுபாடு, அடிப்படை வசதிகளில் பாகுபாடு, சிறப்பு வாய்ப்புகளில் பாகுபாடு, தொழில் பாகுபாடு, உடைமை கொள்வதில் பாகுபாடு, இல்லத்தில் பாகுபாடு அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி குறிப்பிடுகிறார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ரேட்ஸினிப் கல்வி நிறுவனத்தில் ஆற்றிய தொடக்க உரையின் அடிப்படையில் எழுதப்பட்டது. ஸோ இப்போ அமர்த்தியா சென் இந்த கட்டுரை எழுதியிருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கட்டுரை எதோடைய அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கான், ஹார்வர்ட் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் ரேட்ஸினிப் அப்படின்ற கல்வி நிறுவனம், அங்கே அவங்க ஒரு தொடக்க உரை, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு தொடக்க உரை ஆட்டியிருக்காங்க. அந்த இதோடைய அடிப்படையில் எழுதப்பட்டது தான் அந்த அமர்த்தியா சென் அவர்களுடைய கட்டுரை. அடுத்தது பாருங்கள், நியாயமான விநியோகம். ஸோ நியாயமான விநியோகம் அப்படின்னாலே அந்த வார்த்தையிலே என்னது, மக்களுக்கு எல்லாமே நியாயமாக விநியோகம் செய்யப்பட வேண்டும். எல்லா வளங்களையுமே அனைவருக்கும் வழங்குவதற்கான சட்டம் இருக்கிறது. ஸோ சட்டத்தை செயல்படுத்தும் அமைப்புகள் வளங்களை விநியோகிப்பதை கண்காணிக்க வேண்டும். ஸோ ஒரு சட்டம் இருக்குன்னா அதை ஒவ்வொரு சட்டத்தையும் செயல்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அந்த அமைப்புகள் என்ன செய்யணும், வளங்களை, தேவையான மக்களுக்கான வளங்களை விநியோகிக்கதை அவங்க கண்காணிக்கணும். சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும், எல்லா பிரிவினருக்குமே சுதந்திரம், வாய்ப்பு, செல்வம், சுய கௌரவம் இதோட அடிப்படைகளில் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்குவதிலும் அதை அனைவருக்கும் உறுதிப்படுத்துவதும் ஒரு அரசுடைய என்ன கடமை,
தலையாய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. எதை உருவாக்குவதில்? சமத்துவத்தை உருவாக்குவதில். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பகிர்ந்தளிக்கும் நீதி மற்றும் தண்டிக்கும் நீதி. ஸோ நீதி பற்றிய கருத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முக்கியமான கருத்துக்கள் மற்றும் பிரச்சனைகளை அறிய வேண்டும். ஸோ அந்த நீதி அப்படின்ற கருத்தை நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இதை நமக்கு தெரியணுன்றாங்க. ஸோ அதில் அனைவருக்கும் சமமான வளங்கள் பெற பொது உரிமையாளர் கோட்பாடு, உரிமை கோட்பாடு போன்றவைகள் நீதி என்ற விவாதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ அதை பற்றி பேசும்பொழுது முக்கியமாக எது ரெண்டு தான் வருதான்? பொது உரிமையாளர் கோட்பாடு மற்றும் உரிமை கோட்பாடு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த வளங்களில் சமத்துவம். வளங்களில் சமத்துவம் அப்படின்றது என்னது? ஒரு வளங்கள் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் பொழுது நியாயமான முறையில் அனைவருக்கும் சமமானதாகவும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நீதி தான் இது வளங்களில் சமத்துவமாக இருக்குது. அடுத்தது பாருங்க, பொது உரிமையாளர் கோட்பாடு. பொது உரிமையாளர் கோட்பாடு ஒவ்வொரு மனிதனும் ஒரே அளவிலான நிலம் மற்றும் வளங்களை நியாயமான விநியோகத்தின் மூலம், ஒரு மனுஷனுக்கு கவர்மெண்ட் மூலமாக ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அது நிலமானாலும் சரி வளமானாலும் சரி அது நியாயமான முறையில் நியாயமான விநியோகத்தின் மூலமாக அவன் பெற்றிருக்க வேண்டும். தனி மனித முன்னுரிமையிலும் மற்றும் திறமையிலும், அதாவது அவனுக்குன்னு ஏதோ ஒரு இதில் அவன் கொஞ்சம் ஹை பொசிஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவனுக்கு ஒரு முன்னுரிமையோ, இல்லை அவன் இந்த விஷயத்தில் அவன் ரொம்ப திறமையாக இருப்பான், அதனால் அவனுக்கு இதில் கொஞ்சம் நம்ம முன்னுரிமை கொடுக்கலான்னு சொல்லியோ, இப்படி எந்த வேறுபாடு இல்லாமையும் அது கிடைக்கணும் அப்படின்றதை பற்றி தெளிவாக கூறுகிறது. உரிமை அளித்தல் கோட்பாடு நிலம் மற்றும் பிற வளங்கள் வழங்கப்படுவதை வரலாற்று ரீதியாக நியாயப்படுத்த வேண்டும் என நியாயமான விநியோகம் விளக்குகிறது. உரிமையை அளிக்கிறது, மக்களுக்கு தேவையான உரிமையை அளிக்கிறது. அதாவது நிலம் மற்றும் பிற வளங்கள் வழங்கப்படுவதை என்ன செய்யணும்? வரலாற்று ரீதியாக நியாயப்படுத்தணும். அதாவது அதுக்கு ப்ரூஃப் இருக்கணும், மக்களுக்கு இந்த மாதிரி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதோடைய ப்ரூஃபோடைய அதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நியாயமான விநியோகம் விளக்குது அப்படின்றாங்க. அடுத்து தண்டிக்கும் நீதி. இது ஒரு சில விதிகளை பின்பற்றதன் மூலம் அறியலாம் இந்த தண்டிக்கும் நீதி அப்படின்றத. ஸோ அது என்னென்னு பாருங்கள். தவறான செயலை செய்தவர்கள், கடும் குற்றம் இழைத்தவர்கள் அவர்களின் குற்றத்திற்கான சரியான, அதாவது ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அதுக்கான தண்டனை கண்டிப்பாக பெற வேண்டும். சட்டப்படி தண்டிக்கும் அதிகாரம் பெற்றுள்ள ஒருவரால் குற்றவாளிக்கு அவரின் குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை வழங்குவதே தார்மீக அடிப்படையில் சரியானதாகும். ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போது நீதிபதி அவர்களுக்கு தான் என்னது இருக்குது, அந்த சட்டத்தின்படி அவர் என்ன தப்பு செஞ்சுருக்காரோ அதுக்கான அதிகாரம், தண்டனை வழங்கும் அதிகாரம் இருக்குது. ஸோ அந்த அதிகாரம் பெற்றவர் அவர் என்ன செய்யணும், அவங்களுடைய குற்றத்துக்கு தகுந்தாப்பில் என்ன செய்யணும், சரியான தண்டனை வழங்குவது தான் சரி அப்படின்றாங்க. வேண்டுமென்றே அப்பாவிகளை என்ன செய்யக்கூடாது, தண்டிப்பதை ஊக்குவிக்குவது கிடையாது. குற்றவாளிகளுக்கு அவர்கள் இழைத்த குற்றத்தை விட அதிகமான தண்டனை வழங்குவதையும், அதாவது அவங்க என்ன தப்பு செஞ்சுருக்காங்களோ அதுக்குள்ளே சட்டப்படி என்ன தண்டனையோ அதை தான் வழங்கணும், அதிகமான தண்டனை வழங்குவதையும் இது என்ன செய்கிறது, கண்டிக்கிறது. அதான் தண்டிக்கும் நீதி. அடுத்தது ஜான் ரால்சன் அவருடைய நீதி கோட்பாடு பாருங்கள். இந்த ஜான் ரால்சன் அப்படின்றவர் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தலை சிறந்த சிந்தனையாளர்களுள் ஒருவர். நேர்மையான நீதி அப்படின்ற கருத்தியல் அடிப்படையில் ஒரு நீதி கோட்பாட்டை உருவாக்கிறார். நீதி சமத்துவத்தை இவருடைய கோட்பாடு கோருகிறது. இவரை பொறுத்தவரை சுதந்திரம், வாய்ப்பு, வருவாய், வளம், சுயமரியாதை என எல்லாமே என்ன செய்யணும், மக்களுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கப்படுவது பேர் தான் எனது சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா அது என்னவா, சமத்துவமின்மையே. அப்படி சமத்துவம் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்னதுன்னு சொல்கிறாரு, அநீதி அப்படின்றாரு. அறநெறியின் அடிப்படையில் பகுத்தறிவு ஒரு புதிய அரசியலமைப்பு கட்டமைப்பு, அதாவது ஒரு அறநெறியில் செல்லக்கூடிய அந்த பாதை தான் என்ன செய்யும், புதிய அரசமைப்பு கட்டமைப்பை உருவாக்குன்றாரு. மக்கள் தங்கள் சுயநல விரும்பிகளின்படி இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாய விருப்பங்களின்படியான கொள்கைகளை பின்பற்றி சிந்திப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி ஒரு புதிய சட்டமைப்பு அந்த மாதிரி உருவாகினால் மக்கள் என்ன செய்வாங்க, சுயநல விரும்பிகள், அதாவது எனக்கு இவங்களை பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயமே அந்த மொத்த விருப்பம் என்னவோ அதுக்குப்படியான கொள்கையை பின்பற்றி அதுக்கு தகுந்தவாறு சிந்திப்பார்கள்னு சொல்கிறாங்க. ஜான் ரால்சன் கோட்பாடானது நவீன காலத்தில் மிகச்சிறந்த பகுத்தறிவு மனிதர்கள் நம் சமூகத்தில் நீதியின் சக்தியை உணர வேண்டும் என்கிறது. எல்லாருமே என்ன செய்யணும், மனிதர்கள் அனைவரும் சமூகத்தில் நீதியின் சக்தி உண்மையாகவே இருந்தால் அது எப்படி இருக்குன்றதை உணரணும் அப்படின்றாரு. இவரது வழியை அணுகும் பொழுது நீதியின் உண்மையான ஆற்றலை கண்டுகொள்ள முடியும். ஸோ இவரோட அந்த நீதி கோட்பாடை நம்ம பின்பற்றும் பொழுது என்ன சொல்கிறார், உண்மையான ஆற்றலை கண்டுகொள்ள முடியும். ஸோ இவருடைய படைப்புகள் பாருங்கள். 1971 நீதி கோட்பாடு, 1985 நேர்மையான நீதி, 1993 அரசியல் தாராளவியல், 1993 மக்களின் சட்டம். அடுத்தது சமூக பண்பாட்டு சமத்துவம். ஒரு சில சமத்துவங்கள் அதில் ஃபஸ்ட்டு இது பாருங்கள். சமூகத்தின் பல பிரிவினர் தங்கள் பண்பாட்டு அம்சங்களை, அதாவது நிறைய பிரிவினர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பண்பாட்டை அவங்க பின்பற்றவும் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய திறமைக்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளவும் அவங்களுக்கும்
உரிமை இருக்கணும் அப்படின்ற சமத்துவம் நிலவுவது அவசியமாக இருக்கிறது. அதே மாதிரி சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு வந்து நிறைய இருக்கு இல்லையா, அதை எவ்வளோ தூரம் நீக்க முடியுமோ நீக்கணும், இல்லைன்னா அதோடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்க, அப்படி வந்து சமத்துவமாக இருக்கணும் அப்படின்னா எதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கணும், தரமான மருத்துவ வசதி, கல்வி, சத்தான உணவு, குறைந்தபட்ச ஊதியம், இது எல்லாமே பாரபட்சம் எல்லாமே கிடைச்சாலே சமத்துவம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், பொருளாதார சமத்துவம். ஒரு சமூகத்தில் தனிநபர்களிடம் நிலவும் சொத்து மதிப்பு, அதாவது ஒவ்வொரு தனிமரிடமும் தனக்குன்னு சொல்லி ஒரு சொத்து மதிப்பு, வருமானம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏற்றத்தாழ்வு வைத்து பார்க்காம பொருளாதாரத்தில் சமத்துவமாக இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றாங்க. மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டுமே வைத்து எடை போட இயலும் அப்படின்ற சிந்தனை காட்டுமிராண்டித்தனமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது யார்? தந்தை பெரியார். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு பெரியார் அவர்கள், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் அப்படின்ற பேரில் சமத்துவத்தை மறக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையுமே இவர் என்ன செய்கிறாரு, நிராகரிக்கிறாரு. பெண்களை அடிமைப்படுத்தணும்னு சொல்லி நம்ம வைத்திருக்கக்கூடிய அத்தனை முறைகளையும் வன்மையாக கண்டிக்கிறார். சாதி மத பாலின பேதமற்ற சமூகமே என்ன சமூகம், உயரிய சமூகம் அப்படின்னு சொல்கிறார் பெரியார். பிறப்பின் அடிப்படையில் ஒருவருடைய தகுதியை வந்து நிர்ணயிக்கவே கூடாது, அது சமத்துவ உண்மையே கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு தகுதிக்கும் அங்கீகாரத்திற்கும் யாருக்குமே வந்து அவங்களுடைய தகுதி மற்றும் அங்கீகாரத்திற்கு என்ன செய்யணும், பொதுவான தேர்வு முறையை பின்பற்ற வேண்டும், அதுதான் வந்து சமத்துவத்திற்கான முதல் படி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சமூக நீதியும் சமத்துவமும். உங்களுக்கு உலகெங்கும் உள்ள சமூகங்கள், அதாவது சமூகங்கள் எல்லாமே நிறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தங்களுக்குன்னு ஒரு நீதியை வந்து வச்சுருக்காங்க, வரையறை பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதில் வந்து நிறைய பேர் ஒருத்தர் கருத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரேக்க தத்துவறிஞர் பிளேட்டோ அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு, தங்களுடைய அதாவது அவர்களுடைய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, வகுப்பு மாணவர்கள், அவங்களோட நிறைய பேருடைய உரையாடல் நடத்தினதில் அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீதினா என்ன, அதை நம்ம எப்படி பின்பற்றணும் அப்படின்றத குறித்து விரிவாக பேசியிருக்கார். யார்? கிரேக்க தத்துவறிஞர் பிளேட்டோ. அடுத்தது அறிஞர் சாக்ரட்டிஸ் அவருடைய குறிப்பில் என்ன சொல்கிறாரு, ஒரு சமூகத்தில் சில நபர்கள் கூட நியாயத்திற்கு, அதாவது ஒரு சமூகத்தில் உள்ள மக்களில் யாராவது ஒரு சிலர் கூட நியாயத்திற்கு எதிராக இருந்துட்டாங்கன்னாலே அந்த சமூகம், அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையே அது என்ன செஞ்சிடும், அந்த நியாயத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பேர் இருந்தாலே அது மொத்த சமூகத்தையே அது பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீதி என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் செயலாக, அதாவது எல்லா சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் செயலாக தான் இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்துகிறாரு. தனிநபருக்கு மட்டும் நன்மையோ பலனையோ செய்யக்கூடிய நீதி அப்படின்றத கருதக்கூடாது. நியாயம் என்பது முழு சமூகத்திற்கு மட்டுமானது வகை. நியாயம் அப்படின்றது எல்லா சமூகத்திற்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் சாக்ரட்டிஸுடைய என்னது, அவருடைய தத்துவத்தின் மைய கருத்து. அடுத்தது ஒரு கொடுத்துருக்காங்க பாக்ஸ் கொஷின் பாருங்கள். நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் மேம்பாட்டத்திற்காக முதல் ஆணையம் வந்து 1953 அமைச்சிருக்காங்க. வருஷம் பார்த்துக்கோங்க. ஸோ இது யார் தலைமையில் அமைச்சிருக்காங்க, காகேல்கார் அப்படின்றவர் தலைமையில். இதுதான் சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். அடுத்தது பாருங்கள், பாகுபாடு சமூக அடிப்படை கோட்பாடு. பாகுபாடு அப்படின்றது தன்னுடைய குழுவின் உறுப்பினர், இப்போ நாங்கள் ஒரு இதை சார்ந்திருக்கோன்னா அதில் உள்ள உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்கள அடிப்படையாக வச்சுலாம் இருக்கக்கூடாது, பொதுவானதாக இருக்கணும். ஸோ புறக்கணிப்பு அல்லது ஒருக்கல் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சமூக உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சமூக அடையாள கோட்பாடுன்னு சொல்கிறோம். அடுத்தது உறுதிப்படுத்தும் நடவடிக்கை. சமூக பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் வழியாக சமூக சமத்துவத்தினை உருவாக்குவது. அதாவது ஒரு சமூகத்தில் பொருளாதார அடிப்படைன்னு பார்க்கும்பொழுது பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சில இதில் முன்னுரிமை அளிப்பதன் மூலமாக சமூகத்தில் என்ன செய்கிறாங்க, சமத்துவத்தினை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குறதுக்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் என்னது, உறுதிப்படுத்தும் நடவடிக்கை. ஸோ இந்த உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் எதெல்லாம் அடங்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சமுதாய பொருளாதார இடைவெளிகளை இணைக்க எல்லாருக்கும் தேவையான வேலை வாய்ப்பு, ஊதியங்களில் மக்களுக்குடைய ஊதியங்களில் என்னென்ன இதில் ஏற்றத்தாழ்வு இருக்கோ அதை சரி செய்கிறது, கல்வி வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மக்கள்கிட்ட. அடுத்தது மக்களுக்கு ஏற்பட்ட வலி, காயங்கள் மற்றும் ஏதாவது தவறு இருந்தால் அதுக்கான நிவாரணம் காணுது. குறிப்பாக அடிமை மற்றும் அடிமை சட்டங்களால் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு, சட்டமுறைகளால் தேவை ஏதாவது இதனால் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டால் அது சரி செய்ய அதுக்கு முன்னுரிமை அளிக்கிறது.
ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் 5 ஆண்டுகளுக்கு இந்த மாதிரி உறுதிப்படுத்தும் நடவடிக்கை அப்படின்றத வந்து அமல்படுத்துனதில் 2017 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கருப்பினத்தவர்களுடைய வேலைவாய்ப்பை பெறுவது அப்படின்ற பணிகளில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்க அளவு. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த உறுதிப்படுத்தும் நடவடிக்கை அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கான 4 ரூல்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தது மூலமாக அவங்களுடைய குறிப்பிடத்தக்க அளவு எவ்வளோ அதிகரிச்சிருக்குங்க, 0.8% வந்து 2017 கணக்கெடுப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டாப்பிக்கில் உள்ள இது. ஸோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில்